நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிடம் எந்த ஒரு சம்பவமும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் பைபிளில் பல சம்பவங்களை அடுத்து தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களும் நடந்து கொண்டு இருப்பதை ஒரு சின்ன ஒரு செய்தியாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு முறை யாக்கோபு அவன் ஈசாக்குக்கு பிறந்த பையன். அவன் மாமா வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அண்ணனை ஏமாற்றியதால், அப்பாவை ஏமாற்றியதால். அப்படி போகும்போது மாமாவுடைய வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவள் மேல் இவனுக்கு ஆசை. ஆனால் என்ன நடந்தது? அவனை வேலை வாங்கி கொண்டு, அவனது எத்தனை வேலை வாங்க வேண்டுமோ அத்தனை வேலை வாங்கி கொண்டு யாக்கோபு திருமணத்தன்று முதல் மகளை அனுப்பிவிட்டான். முதல் மகள் எப்பேற்பட்டவள் என்றால் ஒரு கூச்ச பார்வை உள்ளவள். அந்த அவர்கள் இருவரும் சந்தித்த போதுதான் மாமா ஏமாற்றியது தெரிந்தது. இவன் ஆசைப்பட்டது இளையவள் மேல். அவள் வந்ததோ மூத்தவள் வந்தாள். மறுபடியும் அவளுக்காக மாமாவிடத்தில் வேலை செய்தான் என்பது சரித்திரம். அதே போல்தான் டோட்டலாக தமிழ்நாடாகட்டும் எங்காகட்டும் ஒரு பெண் குழந்தையை மணப்பெண் பார்க்க வந்தால் அந்த நேரத்தில் மற்றவர்களையெல்லாம் அதே வயசுள்ள பெண்களை வேறொரு ரூமுக்குள் பூட்டி வைத்து விடுவார்கள். பூட்டி வைத்துவிட்டு மாப்பிள்ளை வந்திருக்கிற மாப்பிள்ளை வெளியே போகும் வரை அவர்கள் அந்த கதவையே திறந்து விட மாட்டார்கள். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு நடந்தது என்னவென்றால், ஒரு பெண்ணை பார்க்க ஒரு மணமகன் வந்தான். குறுக்கே வந்ததோ வேறொரு பொன், அதே சொந்தக்கார பொன். அவருடைய சொந்தக்கார பொன் குறுக்கே வந்ததால் அவன் நினைத்து கொண்டான். அவன் வந்தவன் சொன்னான், இல்லை இந்த பொண்ணே நல்லா இருக்குது, நான் இந்த பொண்ணையே கட்டிக்கிறேன் என்று சொன்னான். யாருக்கோ வந்த வாழ்வு இவளுக்கு போய்விட்டது. பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் நாம் என்ன முடிவெடுக்கிறோமோ அதைத்தான் செய்ய வேண்டுமோ ஒழிய கிடைச்சது போதும் என்று சொன்னால் அது நீண்ட நாட்களுக்கு அந்த பெயர் நம்மை சுற்றி சுற்றி வரும் என்பது மறக்கவே கூடாது. ஒரு வீட்டுக்கு போவோமோ அந்த வீட்டுக்கு தான் போக வேண்டும். இன்னொரு வீடு பக்கத்தில் இருக்குது என்று போகக்கூடாது. பெண்கள் பெண் பார்க்கும் விஷயத்தில் இதில் தான் யாக்கோபுக்கு அன்று நடந்தது இப்போது நடந்து கொண்டிருப்பது. இதனால் என்ன? அந்த பேச்சு, அந்த பாவம் கடைசி வரைக்கும் அது நம்மை பின்தொடர்ந்தே இருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போமா?